Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. படம் அங்கங்க அப்படி போகும். என்னடா இது படம் செகண்ட் ஹாஃப் வந்துச்சு சில்லறை அசதில் விடுற மாதிரி இருந்துச்சு படம். கண்டிப்பாக ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணணும். இந்த மனுஷனை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லா படத்துலையும் சான்ஸ் கொடுங்க. நெகட்டிவ் ரோலில் சான்ஸ் கொடுங்க. பையன் யாருங்க ஆயிப்பான். விஜய் சேதுபதி பர்ஃபார்மன்ஸ்லாம் டாப்பு. அது ஈக்குவலாக பண்ணியிருக்கான் தலைவன். இந்த மனுஷனை மறந்துடாதீங்க என்றைக்குமே. கருப்பன்னு ஒரு படத்தில் இருக்கு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை இந்த படத்துக்கு அப்புறம் இவன் தான் மனுஷன் உங்களை எல்லாருக்கும் தெரியும். இவன் தான் டாப் பர்ஃபார்மர். படம் அதான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட் ஹாஃபு என்னடா அது எங்கெங்கேயோ போகும் படம். செகண்ட் ஹாஃபு அதுக்கான ஒரு ஈக்குவாலிட்டி பயங்கரமாக கொடுத்துருக்கா டைரக்டர். விஜய் சேதுபதியோட கெரியர் பெஸ்ட். நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருந்துச்சுண்ணா. இந்த மாதிரி சொல்லணும்னு நான் நிறைய மூவி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு இந்த மூவியை சொல்லலாம். விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுல ரொம்ப பெட்டரா? பீக்கு. சிங்கம் புலி அவர் பர்ஃபார்மன்ஸ் ஏதோ சொல்றாங்க நல்லா இருக்குன்ற மாதிரி. இல்லை சிங்கம் புலி ஏத்து அவரு ஐயோ அல்டிமேட்டுங்க. அவர் நேரில் பார்த்தேன்னா அவ்வளோதான். ஆக்சுவலாக அவர் வில்லன், அவர் நெகட்டிவ் கேரக்டரு, பட் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்தது மூவி. இவர் எந்த அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகும்? இப்போ ரீசனாக அந்த கருடனுக்கு ஈக்குவலாக இருக்குமா? நல்ல ஹிட்டு. இதே மாதிரி விஜய் சேதுபதி நிறைய மூவி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். ரொம்ப நேரம் ஆச்சு விஜய் சேதுபதி இந்த மாதிரி பார்த்து. படம் நம்ம விஜய் சேதுபதி எப்படி பண்ணியிருக்காரு? ஒரு அப்பாவா இந்த விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தில் வேறு லெவலில் அவரோட 50th மூவி கலக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த படம் அவருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா கதை ஸ்டோரி அந்த மாதிரி நல்ல செலெக்ஷன். டைரக்டர் வேறு லெவலில் கதை பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக ஒரு சக்ஸஸ் தமிழ் இண்டஸ்ட்ரினா கருடன் படத்தை சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் இருக்குமா? மகாராஜா தான், கண்டிப்பாக மகாராஜா. எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க? மகாராஜா உண்மையாகவே இந்த படம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். படத்தில் வந்து நட்டி சார் ஆக்டிங் வந்து வேறு லெவலுங்க. நட்டி சார் நடிச்சிருக்காரு. அவர் இதுவரையும் பண்ண கதையிலேயே இந்த படத்தில் நட்டி சார் வந்து நிற்பார். அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு போர்ஷன் வேறு லெவல் இருக்குது. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கே ரொம்ப நல்லா இருந்தது. வில்லனாக நடித்தவங்களாக இருந்தாலும் போலீஸ் டீமாக இருந்தாலும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் எந்த அளவுக்கு செட் ஆச்சு? மியூசிக் தான் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட அப்படியே நம்ம பிஜிஎம்மில் உட்கார வைக்கிறது அந்த மியூசிக் தான். மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம், ஆக்சுவலி மெயின் டைரக்ஷன் வேறு லெவல். எல்லா இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷாட்டு, டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங் இருந்தது. கொடுப்பீங்க 10 out of? நான் 10 out of 10 கொடுப்பேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம விஜய் சேதுபதி சார் எப்படி பண்ணியிருக்காரு? படம் சூப்பராக பண்ணியிருக்காரு பிரதர். இது வரைக்கும் பார்த்ததில் இது அவரோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். 50வது படம்ன்றதுக்கு வேர்த்தாக இருந்துச்சு. அவர் யூஸ்வல் ஆக்டிங் ஒன்று இருக்கும்ல, அதுலேருந்து கொஞ்சம் தாண்டி எமோஷ்னலாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல பார்க்கும்போது உண்மையாகவே கண்ணு கலங்குற மாதிரி இருக்குது. அப்பா மகள் அந்த சென்டிமெண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம அஜித் சாருக்கு நல்லா லிங்க் ஆயிருந்துச்சு. அந்த மாதிரி இவருக்கு இது வந்து கிளிக் ஆயிருக்கா? ஆமாம், அது வந்து வேறு கான்செப்ட். அஜித் பண்ணது வந்து வேறு கான்செப்ட். இது ரொம்ப டீப்பாக உள்ளே போய் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அது செம்மையாக கனெக்ட் ஆகிருந்துச்சு. அது லாஸ்ட்டாக ட்விஸ்ட்டு பார்க்கும்போது இன்னும் அழகாக வந்து கனெக்ட் ஆகிருந்துச்சு. ரீசெண்டாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து கருடன் படம் ஒரு சக்ஸஸ். நம்ம மகாராஜா சக்ஸஸ் ஆகுமா? அந்த மாதிரி கண்டிப்பாக ஆகும் பிரதர். ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. என்னடா ஒரு மாதிரி போகுதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் தூக்கி நிப்பாட்டிட்டாங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸ்க்கும் ப்ரீ கிளைமேக்ஸும் 2 சீன் வச்சுருப்பாங்க. தேட்டர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபைடான கிளைமேக்ஸாக இருந்துச்சு. சிங்கம்புலி அவர்களை பற்றி நிறையா சொல்கிறாங்க. எப்படி பண்ணியிருந்தாரு? ஐயோ, அவர் தான் பிரதர் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஓங்கி ஒரு அறவுடலான்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலை கொடுத்தாரு. என்னையா அந்த மனுஷன் எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது நான் சொல்கிற கேரக்டர் வைஸாக சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு உண்மையாகவே அந்த விஷயத்தை பண்ண அவனோட மூஞ்சி ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தார். அந்த கேரக்டர் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி பண்ணுறது கூட. அதில் ஒரு சீன் வரும், நான் 2வது வாட்டி பண்ணிக்கவான்னு ஒரு சீன் ஒரு கேட்பார். அது ஒரு மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அது சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். அது மாதிரி ஒரு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் முடிஞ்சு ஒருத்தன் கிளாப் தட்டுறான், ஒரு ஆடியன்ஸாக கிளாப் தட்டுறான்னா சும்மா தட்ட மாட்டான். அந்த படம் எந்த அளவுக்கு அவனை கனெக்ட் பண்ணிக்கிறத பொறுத்து தான் அவன் கிளாப் பண்ணுவான். இந்த மாதிரி படங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. கிளைமேக்ஸ் முடிகிற நேரத்தில் கண் கலங்கி வெளியே வந்தவங்க நிறைய பேர். அதில் நானும் ஒருத்தன். ஒரு நல்ல ஒரு படம், ஃபேமிலியாக வந்து பாருங்கள். வீக்கெண்டு கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க. எதுவுமே நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இப்போ ஏதாவது நான் ஒன்று சொல்லிட்டேன்னா ஐயோ அப்படின்னு ஒரு க்ளூ மாதிரி ஆகிடும். அதே போல் ஒரு கேரக்டர்லேயும் வந்து எதுலேயுமே தப்பு சொல்ல முடியாது. இந்த ரோலுக்கு பதில் அவ்வளோ போட்டுருக்கலாம், இந்த ரோல் வந்து யூர் பண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கேரக்டர் நம்ம மாற்றி யோசிக்கலாம். இப்போது நட்டி சார் கேரக்டரில் வேறு யாரா பண்ண நல்லா இருந்திருக்குமா?
அப்புறம் சிங்கம்புலி கேரக்டர் அந்த மாதிரி யாரையுமே அந்த கேரக்டரை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்க முடியல. விஜய் சேதுபதி அண்ணனுக்கு 50வது படம் ரொம்ப தரமாக நல்ல கதை சூஸிங். நித்திலன் அண்ணனுக்கு இது 2வது படம் நினைக்கிறேன். குரங்கு பொம்மைக்கு ஃபஸ்ட்டு படம், இது 2வது படம். எக்ஸ்ட்ரானரி நல்ல படம் கொடுங்க. மக்கள் உங்களை நம்ம நல்ல படம் பார்க்குறது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். எங்களை மாதிரி ஆடியன்ஸை ஏமாற்றாமல் இது மாதிரி நல்ல படம் கொடுத்ததில் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி சேதனுக்கு நன்றி. அப்புறம் அந்த நித்திலன் டைரக்டர் நன்றி. ஃபிலோமின் அண்ணன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எடிட்டிங். நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி அண்ணன் ஒரு 50வது படம் செம. அவரோட கரியரில் இது ஒரு நல்ல படமாக இருக்கும். டேரக்டருக்கும் ஒரு 5 வருஷம் கழித்து இந்த படம் பண்ணுறாரு. கதை வந்துட்டு ஒரு நார்மல் கதை மாதிரின்னு சொல்ல முடியாது. பட் நிறைய அந்த ஹீரோயிசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாம் சூப்பராக மியூசிக்கு, எமோஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி தவிர்த்த ஆக்டிங் அனுராக் கஷ்யப் இருக்கார், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. சிங்கம்புலி பண்ணியிருக்காங்க. நட்ராஜ் கேமராமேன் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. இல்லை அந்த மாதிரி பெருசாக படம் 3 மணி நேரம்னு நினைக்கிறேன். பட் அந்த அவ்வளோ ஹவர்ஸு. பட் ஆனால் கொஞ்சம் நமக்கு பார்க்கும் போதில் பெருசாக ஒன்றும் தெரில. கொஞ்சம் நல்லா தான் என்கேஜிங்காக போச்சு. ஸோ இந்த படத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. பெருசாக இந்த ஹீரோயின் இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இல்லை. இதில் படம் எப்படிங்க இருக்கும்? அப்போ சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதியோட நடிப்பு வந்து அப்படி இருக்குமா அப்படின்னா அவரோட ஒரிஜினல் கேரக்டரவே வந்து இந்த மூவியில் இது பண்ண மாதிரி இருந்தார். அவர் சீரியஸாகவே பொண்ணுக்கு அந்த மாதிரிங்க ரெஸ்பெக்ட் அந்த மாதிரிலாம் கொடுப்பாரு. சீரியஸாகவே இந்த படத்தில் மாஸ் பண்ணிட்டாரு. நானே வந்துட்டு அந்த இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டோம். என்னடா அது இப்படி மூவி எடுத்திருக்காரு, செம்மையாக நடிச்சிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. அவளோட ரோலவே இங்கே கொடுத்துருக்காரு சீரியஸாக. இப்போ வரக்கூடிய இந்த மாதிரியான படங்கள் மூலிமா ஃபேன் பேசஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய கிரியேட் ஆகும். இப்போ ரீசெண்டாக சூரி சாருக்குலாம் அவ்வளோ ஃபேன்ஸ் கிரியேட் ஆகிட்டாங்க அந்த லாஸ்ட் படம். ஸோ இந்த படம் மகாராஜா மூலிமா இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு இன்னும் ஃபேன்ஸ் கிரியேட் ஆவாங்களா? முன்னாடியே சேதுபதிக்கு வந்துட்டு அதிக ஃபேன்ஸு நிறையா இருக்காங்க. இதை பார்த்துட்டும் இன்னும் விஜய் ஃபேன்ஸ் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு விஜய் சேதுபதி ஃபேன்ஸாக மாறுவாங்க கண்டிப்பாக. சீரியஸாக அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. அவரே அந்த கேரக்டரில் இறங்கி பண்ணியிருக்காருல, அதனால் சீரியஸாகவே நானும் விஜய் ஃபேன் தான். எனக்கும் சேதுபதி பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்ட்டுங்கிறது அவரோட கதையோட செலெக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா எப்பயுமே 50th படம் எல்லாருமே நம்ம மற்றவங்களையாவது சொல்ல முடியாது, மாசு கீசுன்னு என்னென்னோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோன்னு. பட் இந்த கதையில் வந்து அவர் எடுத்திருக்கிற கதை வந்து அதுக்கான கேரக்டரைசேஷன்லேருந்து எல்லா அந்த க்ரூவும், அந்த படத்தில் வந்த க்ரூ எல்லாருமே கரெக்டான ஒருத்தான இவங்கலேருந்து சிங்கம்புலிலேருந்து எல்லாரையுமே நட்டிலேருந்து இவங்க எடுத்திருக்கிற அந்த க்ரூ வந்து நல்லா இருந்தது. அது ஒரு பார்க்கும்போது யார் இவங்களெல்லாம் வந்து எடுத்திருக்காங்களோ ஓகே நல்லா இதுக்கான எஃபெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 50th மூவிங்கும் போது ரொம்ப மாசாக இல்லாமல் அந்த கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பாடி எல்லாமே நல்லாவும் இருந்தது. லாஸ்ட் ஒரு 25 minutes to half an hour நல்லாவே எஃபெக்டாக இருந்தது. அது என்ன குப்பை தொட்டி கதைன்னு நினைப்போம். பட் அது வேறு ரிலீவ் ஆகும்போது ரிவீல் ஆகும்போது நல்லாவே இருந்தது. ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அண்ட் 2.5 மணி நேரம் படம், 2.5 மணி நேரம் போரிங்கோ லாகிங்கோ இருக்கா? இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை. 2 hours 25 minutes என்னமோ தான். லைக் பார்க்குற டைம் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போகும். ஏதோ லேக் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இது 50th ஃபிலிம் இல்லையா, அதுக்கு ஒரு 50th ஃபிலிமுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ரொட்டீனாக எதுவும் சூஸ் பண்ணாமல் அது பாராட்டலாம் அதுக்கு விஜய் சேதுபதி சார். அப்பா பொண்ணு அப்படின்றது வந்து இந்த விஸ்வாசமோ ஜித்தாவோ இந்த மாதிரி கான்செப்டில் எதுவும் இருக்குது அந்த மாதிரி எதுவும் படம் போட்டு? இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். யா அப்பா பையன்றதை விட இது வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஓரியன்ட் தான். ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே ஓரியன்ட் தான். ரீசெண்டாக வர படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்தாலும் பெரிய லெவலில் ஹிட் ஆகுது. ஸோ ரீசெண்டாக கருடன் அவருக்கு அந்த மாதிரி இந்த படமும் பெரிய ஹிட் ஆகுமா? கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகும். அதுவும் விஜய் சேதுபதிக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருக்கும். அதுவும் 50வது படம்ன்றதுனால ஒரு ட்ரேட்மார்க் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் யோசிச்சு தான் நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு நல்ல படமாக 50th. சிங்கம்புலி அவரை பற்றி சொல்லுங்களேன். அவரை பற்றி தான் நிறையா சொல்கிறாங்க. அவரது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரோலு. இது எனக்கு தெரிஞ்சு லைக் இந்த மாதிரி காமிக்கல. அவர் இதுக்கு முன்னாடி படத்தில் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவர் நான் எது சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆகிடும். அதனால் அவர் ரோல் தேட்டரில் பார்த்தா தான் ஒரு அப்படின்ற மாதிரி இருக்கும். படத்தோட நீங்கள் கேட்குற மாதிரி படத்தோட அறம் அப்படின்னா தான் பெத்த பிள்ளையவே 2 கூட்டாளிகளை வச்சு ரேப் பண்ணி கொண்டுறான். ஆனால் பெத்த பிள்ளைன்னு அவனுக்கு தெரியாது. அது கதையை உடைக்கிறாரு டைரக்டர். அங்கே தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த அறம் இதில் என்னென்னா, அந்த விஜய் சேதுபதியோட குழந்தையா நடிச்சிச்சில்ல அந்த பாப்பா, அவங்க ஒரு வசனம் சொல்கிறாங்க, இப்போ கூட எங்கள் அப்பா நினச்சிருந்தாருன்னா உங்களை கொன்றுப்பார், நீங்கள் எனக்கு உயிர் பிச்சை தரலை, நான் தான் உங்களுக்கு உயிர் பிச்சை தர்றேன் அப்படிங்கும்போது
அந்த பொண்ணுக்கு தெரியாது இவன் தான் என் தகப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை நம்ம படமாக பார்க்கும் பொழுது, ஏன்னா இது வந்து மற்ற படங்கள் கமர்ஷியலாக ஒரு மாதிரி பண்ணுறதுக்கும் நான் லைனர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரையாங்கிளில் போகும், எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்குது ஏன் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். யார் லட்சுமி, இந்த 350 ரூபா பெட்டி என்ன, அது ஒரு குப்பை தொட்டி, எதுக்கு அப்படி நடந்துச்சு, ஸ்டேஷனுக்கு வர்றான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், வர்றவங்க அவனை கூப்பிட்டு அடிக்கிறான் விஜய் சேதுபதியை. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு பார்க்குறவங்களுக்கு இப்போ நான் ஒரு சினிமாக்காரனாக இல்லாமல் ஒரு இப்போ நான் உள்ளே உட்காந்து படம் பார்க்கும்போது என்னடா நடக்குது ஏதோ அவன் கன்ஃபியூஷனில் இருப்பான். ஆனால் அந்த இரண்டாம் பாதி, குறிப்பாக அந்த இரண்டாம் பாதியில் கிளைமாக்ஸில் அந்த 20 நிமிஷத்தில் இந்த படத்தினுடைய தன்மை என்ன, இந்த படம் என்ன சொல்ல வருது, நித்திலன் என்ன சொல்ல வராரு, குரங்கு பொம்மையில் சொன்ன அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஒரு நடிப்பு அரக்கன், ஒரு நடிப்பு ராட்சசன், யாருன்னு பார்த்தா இந்த விஜய் சேதுபதி. என்ன உடல் மொழி, என்ன நடிப்பு, சான்ஸே இல்லைங்க. அதாவது விஜய் சேதுபதியுடைய கடந்த பயணங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சிலதெல்லாம் வந்து அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான அதை நினைவுபடுத்தும். அப்பா மேலே வந்தேன், பால் விழுந்துச்சா, கீழே விழுந்தனா, அதே மாதிரி இதில் என் பேர் மகாராஜா, என் தெருவு பாரதியார் நகர் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் அங்கங்கே டார்க் காமெடி. அது டார்க் காமெடியாக இருந்துச்சு. இரண்டாம் பாதியில் சிங்கம்புலி சான்ஸே இல்லை, அற்புதமான ஒரு கதாபாத்திரம். அதே மாதிரி இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய நட்டி அவர்கள், பாய்ஸ் மணிகண்டன், வினோத் சாகர், குறிப்பாக எஸ்பெஷலி அந்த விஜய் சேதுபதியுடைய பாப்பாவை நடிச்சிருக்க பொண்ணுக்கு என்னுடைய சல்யூட். ஏன்னா நானும் ஒரு தகப்பனாக இருக்கிறதுனால நான் என்னால் அந்த வழியை கிளைமேக்ஸை யூகிக்க முடியல. இப்படி இல்லாமல் மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு. அது பின்னாடி அந்த பாப்பாவுகளுக்கு முதுகில் இருக்க அந்த தழும்பை வச்சு தான் அவன் வந்து அந்த ஹிந்தி ஆக்டர் அனுராக் அவர் வந்து தான் புள்ளன் ஃபீல் பண்ணுற இடத்துல உண்மையிலே ரொம்ப அதை எப்படி சொல்கிறதில்ல, கண் கலங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது நம்மளை தாண்டி வரும். அது ஒவ்வொரு பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைய பற்றி அப்பா அம்மா அவசியம் இந்த படத்தை வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் இந்த படத்தோட அறம். அதுதான் எப்படி கன்வே ஆகும் அப்படின்னா, அந்த முதல் பாதியில் வந்துட்டு இன்றைக்கி இருக்க தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் ஹாப்பில் 2 பாட்டு 2 ஃபைட்டு, செகண்ட் ஹாப்பில் 2 பாட்டு 2 ஃபைட்டு, 2 காமெடி சீனு, ஹீரோ வந்து ஒரு 50 பேர்த்த அடிக்கணும், அப்போ தான் ஏற்றுக்கிறான். அப்படி ஏற்றுக்கிற சினிமாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு 50வது படத்தில் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து, இப்போ விஜய் சேதுபதி நினச்சிருந்தா ஃபஸ்ட் ஹாப்லேயே அவர் அடித்து நொறுக்கிற மாதிரி அவரை காட்டியிருந்திருக்கலாம். ஆனால் இங்கே ஹீரோயிசம் தேவைப்படலை. இங்கே கதை என்ன சொல்லுது, அந்த கதை மாந்தர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த கதையை உள்வாங்கி விஜய் சேதுபதி நினச்சிருந்தா டைரக்டர்கிட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வர்றவன் போகிறவங்களாம் அடிக்கிறான், அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். கமர்ஷியலாக இல்லாமல் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த படைப்பு என்ன சொல்லுது, நீ ஃபஸ்ட் ஹாப்பில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி இது ஆடியன்ஸுக்கு புரியுமான்னு கேட்டால் அவன் பொறுமையாக உட்காந்து பார்க்கும் பொழுது எங்கே அவனுக்கு நெருடல் இருந்துச்சு, அந்த ஆடியன்ஸுக்கு எந்த இடத்துல ஏன்டா அப்படி போர் அடிக்கிற மாதிரி இந்த சீனை வச்சான், ஏன் அடிக்கடி குப்பை தொட்டி 350 ரூபா, குப்பை தொட்டி லட்சுமி ஏ லட்சுமி ஏ லட்சுமி ஏ லட்சுமினா அவன் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா அவன் கமர்ஷியலாக விஜய் சேதுபதி வேறு மாதிரி எதிர்பார்த்து வந்திருப்பாங்க, அடித்தா போடுவோம் 50 பேர்த்து அடிக்கிற மாதிரின்னு. அப்படி இல்லாமல் ஒரு ஆகச்சிறந்த அறத்தோட ஒரு குரங்கு பொம்மையை எடுத்த அந்த டைரக்டர் ஒரு அற்புதமான படம். சினிமாக்காரனை தாண்டி ஒரு மனுஷனாக, ஒரு தகப்பனாக நான் சொல்கிறேன். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் கண்கலங்கி தான் வெளியே வருவாங்க. ரொம்ப உன்னதமான ஒரு படைப்பு. ஒரு குப்பை தொட்டியை மையமாக வச்சு ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படத்தை ட்ராவல் பண்ண முடியும், அதுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியும்னா அது தமிழ் சினிமாவில் தமிழர்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. அந்த பெருமை இயக்குனர் நித்திலனுக்கு இருக்குது. இதில் நடிப்போட அரக்கே, நடிப்பு ராட்சசன், சேதுபதி எக்ஸ்ட்ராரியான உடல் மொழி, பெர்ஃபார்மன்ஸு, குறிப்பாக கிளைமாக்ஸில் வந்திருக்கக்கூடிய மறுபடியும் சொல்கிறேன் அந்த சிங்கம்புலி, பாய்ஸ் மணிகண்டன், நட்டி, அந்த பாப்பா, எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் முத்தங்கள். படம் நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தைகள் அவசியம் இந்த படத்தை நிச்சயமாக பாருங்கள். இந்த மகாராஜா உங்களுக்கு உண்மையான ராஜாவா, மகாராஜாவா உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.